கனடாவில் வசிக்கும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 32 வயதான இளம் குடும்ப பெண் தற்கொலைக்கு முயன்று காப்பாற்றப்பட்டுள்ளார். குறித்த குடும்ப பெண்ணின் மூத்த சகோதரி யாழ்ப்பாணத்தில் வசிக்கின்றார். கடந்த வருட தொடக்கத்தில் யாழ் அரியாலை பகுதியில் உள்ள காணி ஒன்றை தனது பெயரில் கொள்வனவு செய்வதற்காக யாழில் வசிக்கும் தனது சகோதரியினை நம்பி 1,35,000 கனடா டாலரினை 7 தடவைகளில் பகுதியாக அனுப்பியதாக தெரிய வருகின்றது. குறித்த பணத்தை கனடாவில் உள்ள பலரிடம் கடன் பெற்றே வாங்கி அனுப்பியுள்ளார். ஆனால் குறித்த காணியினை யாழ்ப்பாணத்தில் உள்ள சகோதரி தனது பெயரில் பதிவு செய்துவிட்டு கனடாவில் உள்ள சகோதரி மற்றும் அவரது கணவனின் பெயரில் போலியான உறுதியினை தயாரித்து அதனை அங்கு அனுப்பியதாக தெரிய வருகின்றது. கடந்த மாதம் கனடா குடும்ப பெண்ணின் கணவன் யாழ்ப்பாணத்திற்கு வந்து காணி தொடர்பாக ஆராய்ந்த போது அந்த காணி தனது பெயரில் பதிவு செய்யாது தனது மனைவியின் சகோதரியின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதன் பின்னர் போலீசார் மற்றும் சட்டத்தரணிகளிடம் சென்றும் பலனல்லாது போனது. இதனையடுத்து கனடா சென்ற கணவர் மனைவியுடன் கடும் சண்டையிட்டுள்ளார். மனைவியும் தனது சகோதரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனில்லாது போனது. அதன் பின்னரே குறித்த குடும்ப பெண் தற்கொலைக்கு முயன்று காப்பாற்றப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முற்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். 27 வயதான இளைஞனும் 19 வயது யுவதியும் நேற்றைய தினம் காலை குடிவரவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் துபாய் செல்வதற்காக நேற்று 1:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். அவர்களின் ஆவணங்கள் தொடர்பில் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவர்களை குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். குறித்த நபர்களின் கடவுச்சீட்டுகளை பரிசோதித்த அதிகாரிகள் பிரான்ஸ் மற்றும் ஜப்பானுக்கு செல்வதற்காக போலியான தகவல்களுடன் போலி விசாக்கள் தயாரிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரைநகர் வீதியின் மூளாய் பகுதியில் வீதியினை இடைமறித்து வீதியில் நெல் விதைத்து நூதனமான முறையில் பிரதேசவாசிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 1 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் காரைநகர் வீதியின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பொருளாதார நெருக்கடி காரணமாக வீதி அபிவிருத்திகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அண்மையில் தற்காலிக புனரமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு ஆனைக்கோட்டை முதல் சுழிபுரம் வழக்கம்பறை வரையில் வீதி புனரமைப்பு பணிகளுக்கு உள்ளான நிலையில் வழக்கம்பறை முதல் பொன்னாலை வரையான வீதி எதுவித புனரமைப்புகளுமின்றி பாரிய கிடங்குகளுடன் காட்சியளித்து வருகின்றது. இந்த நிலையில் இன்று காலை பொன்னாலை மற்றும் மூளாய் பகுதியினை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் சிறுவர்கள் பொதுமக்கள் இணைந்து காரைநகர் மானிப்பாய் யாழ்ப்பாணம் பிரதான வீதியினை உளவு இயந்திரம் மாட்டு வண்டிலை கொண்டு இடைமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக வீதியில் சேதமடைந்து காணப்பட்ட பகுதியில் ஏர் கலப்பை பூட்டி கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைத்து தேவாரம் பாடி ஏர் உழுவது போல ஆற்றுகை செய்து நெல்மணிகளை வீதியில் விதைத்தனர். தொடர்ச்சியாக உளவு இயந்திரங்களாலும் வீதி உழுவது போல விழிப்புணர்விற்காக போராட்டக்காரர்களால் நெல் விதைக்கப்பட்டது. ஆனையிறவு சோதனை சாவடியில் ஒரு தொகை கஞ்சாவுடன் வவுனியாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். உடுத்துறை பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் கஞ்சா போதைப் பொருளை இளைஞன் கடத்தி செல்வதாக இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த மோட்டார் சைக்கிளினை ஆனையிறவு சோதனை சாவடியில் இராணுவத்தினர் வழிமறைத்து சோதனை நடத்திய போது கஞ்சா மீட்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த இளைஞனை கைது செய்த இராணுவத்தினர் கஞ்சாவுடன் மோட்டார் சைக்கிளினையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கைது செய்யப்பட்ட இளைஞனையும் பறிமுதல் செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் கஞ்சா என்பவற்றை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் உறுப்புரிமையினை உடன் அமுலுக்கு வரும் வகையில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை தடை செய்துள்ளது. இது தொடர்பில் ICC மேலும் தெரிவித்துள்ளதாவது, சர்வதேச கிரிக்கெட் பேரவை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இலங்கையின் கிரிக்கெட் உறுப்புரிமையினை இடைநிறுத்தியுள்ளது. இன்று கூடிய சர்வதேச கிரிக்கெட் பேரவை உறுப்பினர் என்ற அடிப்படையில் இலங்கை தனது கடப்பாடுகளை பாரதூரமாக மீறிவிட்டதாக தீர்மானித்துள்ளது. குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் தனது நடவடிக்கைகளை சுயாதீனமாக முன்னெடுப்பது மற்றும் தனது நிர்வாகத்தில் அரசாங்கத்தின் தலையீடு இல்லாமல் இருப்பது போன்றவை மீறப்பட்டன. இந்த இடைநிறுத்தத்துக்கான நிபந்தனைகள் எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் என்று ICC தெரிவித்துள்ளது. யாழ் வடமராட்சி பகுதியில் மூதாட்டி ஒருவரினை படுகொலை செய்த குற்றச்சாட்டில் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 நெல்லியடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் ஒருவர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரின் மகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சபையின் எதிர்க்கட்சியினைச் சேர்ந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரின் மகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரின் மகளே மூதாட்டியினை கழுத்து நெரித்து கொலை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்டவர்களினை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்க நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் முன்னைய இணைப்பாக யாழ் வடமராட்சி பகுதியில் இடம்பெற்ற மூதாட்டி ஒருவரின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் நடைபெற்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் கிழக்கு பகுதியில் கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி மூதாட்டி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகள் இடம்பெற்று உடற்கூற்று மாதிரிகள் அரச பகுப்பாய்விற்காக சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவா அனுப்பி வைத்திருந்தார்.
அந்த அறிக்கையில் மூதாட்டி கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த மூதாட்டியினை பராமரித்து வந்த இருவர் மற்றும் வீட்டு வேலையாள் அடங்கலாக 3 சந்தேகத்தின் அடிப்படையில் நெல்லியடி போலீசார் நேற்று கைது செய்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். குறித்த சந்தேக நபர்களை இன்று பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். பலப்பட்டிய மர்தான பிரதேசத்தை சேர்ந்த பாடசாலை மாணவி ஒருவர் 2 மாத்திரைகளை உட்கொண்டதை அடுத்து உயிரிழந்துள்ளதாக அகோங்கல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. பலப்பட்டிய ரேவத கல்லூரியில் கல்வி கற்கும் லலிமுனி டினுசி மௌவிம்ச மெண்டிசன் என்ற 13 வயதுடைய மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திடீரென ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக சிறுமி வீட்டிலிருந்து 2 மாத்திரைகளை உட்கொண்டுள்ளதாகவும் அவற்றினை பயன்படுத்தியதனால் மாணவி உயிரிழந்துள்ளதாகவும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் உயிரிழந்த சிறுமியின் பிரேத பரிசோதனை பலப்பட்டி ஆதார வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளினை அகோங்கல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹமாஸ் அமைப்பினர் தோல்வியை ஏற்றுக்கொண்டு சரணடைந்தால் மட்டுமே போர் நிறுத்தம் குறித்து பரிசீலிக்க முடியும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். அத்துடன் காசா பகுதியை ஆக்கிரமிக்கும் எண்ணம் இஸ்ரேலுக்கு இல்லை என்றும் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்க, இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் காசா பகுதியை கட்டுப்படுத்தும் ஹமாஸ் அமைப்பினை பலவீனப்படுத்தும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஹமாஸ் போராளிகளுக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் வெற்றிகரமாக போரிட்டு வருகின்றது. எனவே போர் நிறுத்தத்திற்கு செல்ல வேண்டிய தேவையோ விருப்பமோ எமக்கு இல்லை. அத்துடன் காசா பகுதியை ஆக்கிரமிக்கும் எண்ணமும் இஸ்ரேலுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்பினர் தோல்வியை ஏற்று சரணடைந்தால் மட்டுமே போர் நிறுத்தம் குறித்து பரிசீலிக்க முடியும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் நெடுஞ்சாலை ஒன்றில் பயணிக்கும் லொரி ஒன்றுக்குள் புலம்பெயர்ந்தோர் என சந்தேகிக்கப்படுவோர் அடைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு சந்தேகம் கிடைத்துள்ளது. இந்த தகவல் கிடைத்ததை அடுத்து புதன்கிழமை மாலை 4:50 மணியளவில் தேம்ஸ்வில்லே என்ற பகுதி போலீசார் அந்த வாகனத்தை சுற்றி வளைத்துள்ளனர். ஏராளம் போலீஸ் வாகனங்களும் தீயணைப்பு வாகனங்களும் ஆம்புலன்ஸ்களும் சம்பவ இடத்தில் குவிந்ததனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. போலீசார் அந்த லொரியை வழிமறித்து சோதனையிட அந்த லொரிக்குள் 2 சிறுவர்கள் உட்பட 9 பேர் மறைந்திருந்தது தெரிய வந்துள்ளது. குழந்தைகளை மீட்ட போலீசார் அரசு காப்பகங்களுக்கு கொண்டு சென்று 7 பெரியவர்களை கைது செய்துள்ளனர். அவர்கள் இந்த நாட்டவர்கள் என்பது குறித்த தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை. லொரிக்குள் இருந்தவர்களில் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் விடுவிக்கப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் அரசு தொலைக்காட்சியான டிடி பொதிகை என்னும் பெயரினை டிடி தமிழ் என்று மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழகத்தில் மத்திய தகவல் தொடர்புத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற முக்கிய நடவடிக்கைகள் குறித்து தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், முன்பு அனைவரும் தூர்தர்ஷன் எனப்படும் டிடி பொதிகை தொலைக்காட்சியில் ஒளியும் ஒலியும் பார்த்து கொண்டிருந்தோம். தற்போது மீண்டும் டிடி பொதிகை தொலைக்காட்சியில் சினிமா நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப உள்ளோம். ஜனவரி 14ஆம் தேதி முதல் டிடி பொதிகை எனும் பெயரினை டிடி தமிழ் என்று மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதேபோல் இனி எங்கள் டிடி நிருபர்கள் அடுத்ததாக களத்தில் இறங்கி செய்தி சேகரிக்க உள்ளனர். இனி அவர்களும் தமிழக முதல்வர் முதல் அனைவரிடத்திலும் கேள்வி கேட்பார். இதற்காக வெளியிலிருந்து தற்போது ஆட்களிடம் பேசி வருகின்றோம். விரைவில் நிரந்தரமாக ஆட்களை நியமிப்போம். பிரதமர் மோடி குறிப்பிட்டது போல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிப்போம் என்று தூர்தர்ஷன் பொதிகை சேனலில் மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றங்கள் குறித்து அவர் மேலும் பேசினார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.